वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः भक्त्राणि ते त्वरमाना विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु சந்திருஷ்யந்தே சூர்ணிதைருத்தமாங்கைஹ. இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள்
ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். அமீ சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்ராः சர்வைः சகைவாவனிபாலசங்கைः பீஷ்மோ द्रोणः सूतपुत्रास्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकराळानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैः उत्तमाङ्गैः. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. நேற்றைய எபிசோடு ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப டீட்டெயில்டாக சில விஷயங்கள் அடியேன் தெரிவித்திருந்தேன். அதாவது பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் பெரும் பயத்தை அடைந்திருக்கிறான். அப்பொழுது இன்னும் அர்ஜுனனுக்கு பயத்தை அபிவிருத்தி செய்யும் சில காட்சிகளை கிருஷ்ணன் அந்த விஸ்வரூபத்தில் காண்பிக்கிறான். தான் பார்த்தவற்றையெல்லாம் கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் விண்ணப்பிக்கிறான். அமீ சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்ராः சர்வைः சகைவ அவனிபால சங்கைः பீஷ்மः द्रोणः सूतपुत्रः तथा असौ सह अस्मदीयैरपि योधमुख्यैः. சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்திராகனு அர்த்தம். ஆல் அவுட், ஆப்போசிட் சைடில் 10 பேட்ஸ்மேன் அவுட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்திராக, திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் எல்லோரும் சரி. சரி, திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்லைப்பா, சர்வைஹி சகைவ அவனிபால சங்கைஹி, அவளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்திருக்காளோ, எந்த ராஜாக்கள்லாம் வந்திருக்காளோ அவளும் சரி. சரி, அவர்கள் மட்டும்தானா அப்படின்னார். பீஷ்மஹா, துரோணஹா, சூதபுத்திரஹா எல்லாம். ஸோ பெருமாள் அவனுக்கு காண்பிக்கும் பொழுது எப்படி காண்பிக்கிறான்? ஒவ்வொன்றையும் பிரத்யேகமாக காண்பிக்கிறான். அவர்தான் பீஷ்மர், அவர்தான் துரோணர், அவன்தான் துரியோதனன், அவன்தான் துச்சாசன், அவன்தான் கர்ணன், இவன் தான் கிருப்பன். கிருப்பர் தான் கிடையாது, இவன் சகுனி அப்படின்னு பார்க்கிறான். பட் வேற சிங்க வரைச்சேன் ஆயிடுறது. சகாஸ்மதியைரப்பி யோதமுக்கியை, அங்கே பன்மை தான் சொல்லிட்டான். பாண்டவர்களை சேர்ந்தவால நிறைய பேர் போகிறத பார்க்குறேன், பாண்டவர்கள் சேர்ந்தவா நிறைய பேர் போகிறத பார்க்கலாம். இன் பர்டிகுலர் யாரை பார்த்தேன்னு கேட்டால் அர்ஜுனுக்கு அதை சொல்ல தெரியல. கிருஷ்ணன் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டான். அந்த பஞ்சு, அந்த கும்பல், பாண்டவர்களை சேர்ந்தவர்கள் போராடுறதை பார்த்தானே தவிர்த்து இன்னார் இனியார்னு அவன் பார்க்கல. காரணம் என்ன என்றால், அதை பார்த்தானேயானால் அர்ஜுனன் அப்பயே வில்லி அம்பையும் தூக்கி போட்டு நான் யுத்தமே வேண்டாம் பேசாமல் போயிட்டேன்னு ஏற்கனவே மைண்ட் அப்செட்டில் இருக்கான். அவன் ரொம்பவே ஒரு மாதிரி மூட் அவுட்டில் இருந்த அர்ஜுனனை கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்கார். 11 அத்தியாயம் வந்தாச்சு, இன்னும் 7 அத்தியாயம் தான் இருக்கணும். பகவத்கீதையை முடிக்கணும். கரிஷ்ய வச்சலம் தவன், சரிப்பா நீ என்ன சொல்கிறியோ அந்த காரியத்தை நான் கேட்குறேன் என்று எழுந்து அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு போகணும். வெண்ணெய் திரண்டு விடும் பொழுது தயிர் பானை உடைந்து விட்டால் என்ன பண்ணுறது? வெண்ணெய் அப்படி கடைஞ்சி டொபையில் தயிர் பானை உடைஞ்சி விட்டால் மொத்த தயிரும் வேஸ்ட்டாக போயிடும், வெண்ணையும் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவனை ஒரு மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்திருக்கார். இப்போ போய் பத்தியா அங்கே யார் தெரியுறா, யார் உன் பிள்ளை அபிமன்யு, அவனை செத்து போகிறான் தெரியுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு யுத்தம். ஏன் அப்படி கேட்டால் அர்ஜுனனுக்கு புத்திர பாசம். நேற்றைய தொடரில் நாம் ஒன்று பார்த்தோம், துரோணருடைய புத்திர பாசம். அப்போ தான் பின்னாடி வேணி சம்ஹாரம் என்று ஒரு நாடகம் உண்டு சம்ஸ்கிருதத்தில். அனந்தபட்டன்றவர் எழுதியிருக்கார். அதில் அஸ்வத்தாமாவுக்கும் கர்ணனுக்கும் வாய்த்தகராறு முற்றுகிறது. 2 பேரும் ஒருத்தருக்கு பயங்கரமாக பேசுகிறான். அப்போ கர்ணன் சொல்கிறான் அஸ்வத்தாமாவை பார்த்து, ஏன்னா அஸ்வத்தாமா உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் சப்பாயுதம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு எதையும் பிரயோகிக்க தெரியாது, தெய்வீக ஆயுதங்கள் அஸ்திரங்கள்லாம் உனக்கு பிரயோகிக்க தெரியாதுன்னு கேலி பண்ணுறான் கர்ணனை. கர்ணன் சொன்னால் இருக்கட்டும் ஐயா, ஆமாம் நிர்வீரியம் வா சவீரியம் வா மயா நோத்சிருஷ்டம் ஆயுதம் தெய்வாயத்தம் குலே ஜென்ம மதாயத்துந்து பௌருஷம். நான் ஏதோ கீழ்குலத்தில் பிறந்திருப்பேன், கீழ்மகனாக நான் பிறந்திருப்பேன், சரி இருக்கலாம். என்னுடைய ஆயுதங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், பவர்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், பவர்ஃபுல் இல்லாமே இருக்கட்டும். ஆனால் உங்கள் அப்பா மாதிரி போர்க்களத்தில் புத்திர பாசத்தினால கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு உட்கார்ந்து தேர் தட்டில் தியானம் பண்ணலையே நான்.
போர்க்களத்தில் தியானம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா வந்தார். ஏன் பிராமணனாக இருந்தால் யுத்தத்துக்கு ஏன் வந்திருக்கணும்? ஜப்பான் தப்பம் பண்ணுறதால எங்கன்னா காட்டில் போய் உட்காந்து மலையில் குகையில் போய் உட்காந்து பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு குருக்ஷேத்திர யுத்த பூமியில் வந்து நான் தபஸ் பண்ணுறேன்னு உட்காந்து உங்கள் அப்பா தபஸ் பண்ணார். இப்போ யார் கோழை? யாருக்கு வீரம் இல்லை? கையில் சக்தி இருக்கோ சக்தி இல்லையோ, ஆயுதம் இருக்கோ ஆயுதம் இல்லையோ, நான் யுத்தத்தில் போர்வது காட்டாமல் யுத்தத்தில் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறேன். உங்கள் அப்பாவுக்கு அந்த சக்தி இருந்துடா, சாமர்த்தியம் இருந்துடா, எல்லாம் என்ன இருந்தால் என்னையா நீ உயர்குளத்தில் பிறந்தவனா, என்ன பிராமணன் தான், வேதாத்தியனம் பண்ண வேண்டியவருக்கு போர்க்களத்தில் உங்களுக்குலாம் என்ன வேலை? காசு தானே உங்களுக்கு தேவை, பணத்துக்கு தானே நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள்லாம் பாண்டவர்கள் பட்சத்தில் தானே சேர்ந்துருக்கணும். உண்மையாக பார்த்தா ஒரிஜினலாக பார்த்தா நீங்கள்லாம் நியாயம்னு சொன்னீங்கன்னா பாண்டவர்கள் பட்சத்தில் சேர்ந்துருக்கணும். என்ன முடியா? என்னை பற்றி உனக்கு என்ன கவலை? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா போர்க்களத்தில் போய் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு துரியோதனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணார். அவரை நம்பித்தானே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான் சேனாபதியா. சேனாபதியானவர் சேனைகள் எல்லாம் காப்பாற்றாமல் தான் உட்கார்ந்து தபஸ் பண்ணுறேன் தம் பிள்ளை போட்டான்னு சொன்னார்னா அது நியாயமா அப்படின்னு கர்ணன் பெரிய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அழகான நாடகம் அது, வேணி சம்ஹாரம்ன்றதான நாடகம். எதற்காகன்னா புத்திரபாஷத்தினால அவர் வசமிழந்து போனார் துரோணர். இப்போ அர்ஜுனனுக்கு இருக்குது ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கான்டெக்ஸ்டுவலாக ஒரு கதை சொல்கிறேன். பின்னாடி மகாபாரத யுத்தம் நடக்கிறச்சே அபிமன்யு ஜெயத்ரதனாலே கொடூரமாக கொல்லப்படுகிறான். இது மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜெயத்ரதனாலே அபிமன்யு கொடூரமாக கொல்லப்படுகிறான். அப்போ அர்ஜுனன் ஓன்னு கதறி கதறி அழுறான். கிருஷ்ணனுக்கும் துக்கம் தான் அழற. கிருஷ்ணன் அழறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு அபிமன்யுன்றவன் சாட்சாத் மருமகன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் பிறகு தேவகியினிடத்தில் பிறந்த ஒரு பெண் அவள் சுபத்ரா. அந்த சுபத்ரையை அர்ஜுனன் மணந்து கொண்டான். அந்த சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பிள்ளைத்தான் அபிமன்யு. சௌபத்ரஹா என்று கீழே பேர் அவனுக்கு. சுபத்ரையின் மகன் என்று சௌபத்ரஹா என்று பெயர். அடுத்தது அவனுக்கு அபிமன்யுன்னு அர்த்தம் ஷார்ட் டெம்பர். அவன் பயங்கர ஷார்ட் டெம்பர். மகாபாரதத்தில் த மோஸ்ட் ஷார்ட் டெம்பர் யார் அப்படின்னு கேட்டால் அபிமன்யு தான். அவன் பெரிய ஷார்ட் டெம்பர் அவனுக்கு. அவனுடைய மனைவி உத்தரை, விராட தேசத்தில் விராடராஜனுடைய குமாரத்தி பெண். அந்த உத்தரையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். உத்தரை இப்போ கர்ப்பம் தரித்திருக்கிறாள். கர்ப்பவதி உத்தரை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கான்டெக்ஸ்ட் சீக்வன்ஸாக புரிஞ்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விஷயம். அப்போ தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியும் நமக்கு. அபிமன்யுவின் மனைவி உத்தரை தற்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாள். இது தவிர பாண்டவர்கள் ஐவருக்கும் திரௌபதியினிடத்தில் பிறந்த 5 பிள்ளைகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். திரௌபதி தான் பட்ட மகிழ்ச்சி, அவள் தான் பிரதான மகிழ்ச்சி. அதில் பீமசேனனும் அர்ஜுனனும் சைட் ட்ராக்கில் அவர்கள் சிலரை மனம் புரிந்து கொண்டார்கள். பீமசேனன் ஹிடும்பிய கல்யாணம் பண்ணிட்டான். அதில் பிறந்த பிள்ளை தான் கடோத்கஜன் நமக்கு தெரியும். அது மாதிரி அர்ஜுனனுக்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதில் பிரதானமாக திரௌபதிக்கு பிறகு முக்கியமாக இருக்கக்கூடியவள் யார்? சுபத்ரா தேவி. அந்த சுபத்ரா தேவியினுடைய மகன் அபிமன்யு. அபிமன்யுவினுடைய மனைவி உத்தரை. அவள் கர்ப்பவதியாக இருக்கா. மகாபாரத யுத்தம் முடியும் தருவாயில் ஒரு பெரிய கொடூரமான காரியத்தை அஸ்வத்தாமா செய்தான். பெரிய கொடூரமான காரியம். கடைசியில் அவனை சேனாபதியாக ப்ரமோட் பண்ணுறான். யாருமே இல்லாத சைன்யம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு. துரியோதனனுக்கு இன்னும் சத்த நாளில் உசுறு போகிறது, இன்னும் கொஞ்ச நாளில் உயிர் போகிறது. அப்பொழுது கிருப்பரை துணையாக வைத்து கொண்டு பாண்டவர் பாசறைக்குள்ளே புகுந்தான் அஸ்வத்தாமா. திரௌபதிக்கு பாண்டவர்களிடத்தில் பிறந்த 5 பிள்ளைகளும் திரௌபதியின் சகோதரனான திருஷ்டத்யும்னனும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கதற 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 கொடூரமாக அவர்கள் அனைவரையும் இரவில் கொன்று வீழ்த்தின மகா பாதகத்தை செய்தான் அஸ்வத்தாமா. அது சொல்லச்சவே பயங்கரமாக இருக்கும். அது பெரிய கொடூரம். அது பாகவதத்தில் திரௌபதி எவ்வளவு பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருந்தாள் என்பதை பற்றி விரிவாக சொல்லப்படுகிறது. நான் நினச்சி பார்க்கச்சவே நமக்கெல்லாம் அப்படியே இருதயத்தில் ரத்தம் வடியும். மகா பாதகம் பண்ணினான் அஸ்வத்தாமா. மகா பாதகம் பண்ணியிருக்கான். இப்பொழுது அந்த அபிமன்யு போர்க்களத்தில் ஜெயத்ரதனாலே கொல்லப்பட்டான். ஜெயத்ரதன் என்பவன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மாப்பிள்ளை. கௌரவர்களின் சகோதரியின் கணவன். இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் பெரிய லிங்க் இருக்குதுல. அதனால தான் முதல் அத்தியாயத்திலேயே ஸ்வசுரஹா
சியாலாகா சம்பந்தினஹா அப்படின்னு எல்லா உறவையும் சொல்கிறான் அவன். அர்ஜுனன் இத்தனை மாதிரி உறவுகள் இருக்கே, இந்த உறவுகள்லாம் நான் இழக்கணுமா? இத்தனை உறவுகளை நான் கொன்று நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து எனக்கு என்ன வெற்றி பெருமிதம் ஏற்பட்டு விட முடியும் என்று கேட்கிறான். அர்ஜுனன் அழறான், கிருஷ்ணர் அழறார். மருமகன்றதுனால கிருஷ்ணன் அழறார். கிருஷ்ணனுடைய அழுகை பெருசாக போயிடுத்து. அப்போ அர்ஜுனன் தன்னுடைய அழுகையை நிறுத்திட்டான். கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணா, எனக்கு புத்திர சோகம் தாங்கலன்னு அழுதுன்ட்ருக்கேன். உனக்கு மருமகன் பேரில் அவ்வளோ பிரியமாவது புடலங்காயாவது. இப்போ நெருக்கு கிருஷ்ணா அழுதுன்ட்ருக்கேன். ஏன்டா உனக்கு பகவத்கீதை சொல்லி வச்சனே, கஷ்டப்பட்டு பகவத்கீதையை இவ்வளோ தூரம் நான் சொல்லி வச்சேனே. ஆத்ம தத்துவம் என்ன, தேக தத்துவம்னா என்ன, தேக சம்பந்தம் எத்தகையது, ஆத்ம சம்பந்தம் எத்தகையதுன்னு சொல்லி வச்சேன். அதெல்லாம் மறந்து போயிட்டு இப்போ நீ உட்காந்து அழுதுன்ட்ருக்கியே. உனக்கு பகவத்கீதை சொல்லி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுத்தேன்னு வருத்தத்தில் நான் அழுதுன்ட்ருக்கேன்லாம் பெருமாள். அர்ஜுனனுக்கு அந்த புத்திரபாசத்தில் அவன் தான் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் இருந்தான். இன்ஃபேக்ட் தர்மபுத்திராதிகள்லாம் ரொம்ப கோவிச்சுக்கிறான். அவங்கள நம்பித்தானே என்னுடைய பையனை ஒப்படைச்சிட்டு போனேன், இப்படி அநியாயமாக என்னுடைய பையனை நீங்கள்லாம் சேர்ந்து கொன்னுட்டீங்களே அப்படின்னு கதறான் அர்ஜுனன். அது பெரிய துக்கம். பித்ருஷோகஸ்து ஷண்மாசம். தந்தையார் இறந்தாரே ஆனால் 6 மாதங்கள் நமக்கு துக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாத்ருஷோகஸ்து வத்சரம். தாயார் இறந்தாரேயானால் தாயாருடைய பிரிவு 1 வருட காலம் நம்மை துன்புறுத்தும். பாரியாஷோக புனர்பாரியாம். ஒரு புருஷனுக்கு மனைவி இல்லாமல் போனது என்றால் அந்த மனைவி மற்றொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வரும், அந்த மனைவியுடைய ஞாபகம் வரும். ஆனால் புத்திரசோகம் நிரந்தரம். புத்திரசோகம்ன்றது அவனுக்கு எந்த சமயத்திலே மனதை விட்டு ஆறாத ஒரு வடுவை அளிக்கும், மனதில் ஒரு பெரிய சோகத்தை அளிப்பது. இதனால் அர்ஜுனன் முதலானவர்களுக்கு தைரியம் போயிடும். அவர்கள் யுத்தத்தில் நிற்க மாட்டார்கள் என்ற காரணத்தினாலே பெருமாள் அர்ஜுனனுக்கு அதை காண்பிக்கவில்லை. அவர்களுக்குன்னா இந்த இடத்துல யார்? அர்ஜுனனுக்கு தான் பிரதானமா. அர்ஜுனன் தானே பார்க்கணும், அர்ஜுனன் தானே பார்க்குறான், அர்ஜுனன் தானே பார்த்து ஒன்றும் புரியல, ஒன்றும் பயங்கரமாக இருக்குது, ஹே வாசுதேவா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ. என்ன தான் மனசில் வைராக்கியம் இருந்து இது போன்ற சத் விஷயங்களை கேட்டு மனது பக்குவப்பட்டால் கூட தனக்கு என்று துன்பம் துயரம் வந்தவர்களாலே தான் அதனுடையதான கஷ்டத்தை உணர முடியும், மற்றவர்களால் உணர முடியாது. ஒரு கதை, அதை வேடிக்கையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி நீங்கள் பார்க்கணும். ஒரு குருநாதர் இருந்தார். ஒரு நாள் அந்த குருநாதருடைய ஒரு சீடன் தன்னுடைய மனைவி இறந்து விட்டாள் என்று கதறி அழுதான். குருநாதர் அவனை ஆறுதல் படுத்தினார். இல்லைப்பா இதெல்லாம் அப்படி தான் இருக்கும்னு பகவத்கீதையில் பல ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்கினார். ஓரளவுக்கு அவன் மனசு தெளிஞ்சான். குருநாதருடைய உபதேசங்களினாலே அவனுக்கு மனசில் தெளிவு உண்டாச்சு. ஓகே ஃபைன் அப்படி போயிட்டான். அப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து அவன் வந்த பொழுது குருநாதர் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருந்தார். ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தார் குருநாதர். என்ன சுவாமி என்ன ஆச்சுன்னா, இல்லைப்பா என்ன சுவாமி என்ன இப்படி சோகமாக இருக்கீங்களே, நாங்கள்லாம் சோகத்தில் இருந்தோம்னா உங்ககிட்ட வருவோம், இப்போ நீங்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறீர்களே என்ன விஷயம்? நான் ஆசையாக வளர்த்த ஒரு பூனை, அந்த பூனை இறந்து விட்டது அப்படின்னார் குருநாதர். சிஷ்யம் பார்த்தா, என்ன சுவாமி இது அநியாயமாக இருக்குது, நீங்களா இப்படி இதுக்கோசரம் வருத்தப்படுறீங்க? ஒரு பூனை தானே, அதுவும் நீங்கள் வளர்த்த பெட் அனிமல் அவ்வளோதானே, சரி செத்து போயிடுத்து, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு போய் இவ்வளோ அழகாகிறீங்களே. ஏன் சுவாமி ஒரு 4 மாதம் முன்னாடி நான் வந்தேன், என்னுடைய மனைவி இறந்து விட்டாள்னே, நீங்கள் தானே எனக்கு நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணி என் மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கினீங்க, இப்போ ஒரு கேவலம் ஒரு பூனை செத்து போயிட்டுன்னு இப்படி வருத்தத்தில் விழுந்திருக்கீங்களேண்ணா. அவர் சொன்னார், ஒரு விஷயம், அன்றைய தினம் இறந்தது உன்னுடைய மனைவி, ஆகையாலே அதில் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு தோணலை, எனவே உனக்கு நான் சுலபமாக உபதேசம் பண்ணிவிட்டேன், அது உனக்கு தெளிவை உண்டாக்கிடுது. ஆனால் இன்றைய தினம் இறந்தது நான் வளர்த்த பூனை ஆயிற்று, என் ஆசையோடு நான் வளர்த்த பூனை ஆயிற்று, அதனால் என்னால் அந்த சோகத்திலேருந்து வெளில வர முடியலேன்னு. அந்த மாதிரி தான் உபதேசம்ன்றது. இன்னொருத்தருக்கு ஈஸியாக நம்ம அட்வைஸ் பண்ணுறதை நினச்சிட்டு ஈஸியாக அட்வைஸ் கொடுத்துட்றோம். அவரவர்களுக்கு அந்த துக்கம் வரும்பொழுது தான் அவருடைய கஷ்டம் தெரியும். அர்ஜுனனுக்கு அப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட போகிறது என்பது கிருஷ்ணனுக்கு தெரியுமாகையினாலே இப்பொழுதே அவனை துன்புறுத்தக்கூடாது, அவன் மனதில் துக்கத்தை அபிவிருத்தி செய்யக்கூடாது, தான் நினைத்த காரியம் கைகூடாமல் போய்விடும் என்பதற்காக இவையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் பெருமாள் மறைத்தான். அமீ சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்ராஹ சர்வைஹி சஹைவாவனிபால சங்கைஹி
பீஷ்மோ துரோணः சூதபுத்திரஸ்ததாசௌ சஹாஸ்மாதீயைரபி யோதமுख्यैः வக்த்ராணி தே த்வரமாணா விஷந்தி தம்ஷ்டாகராளானி பயானகானி கேச்சித் விலக்னா தசனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சூர்ணிதைः உத்தமாங்கைः. திருதராஷ்டிரனுடைய இந்த புத்திரர்கள் அனைவரும் சர்வே பீஷ்மஹா துரோணஹா ததா அசௌ சூதபுத்திரஹா, சூதபுத்திரனா கர்ணன் பேர், பீஷ்மர் துரோணர் அதே மாதிரி இந்த கர்ணன், இவர்கள் சர்வைஹி அவனிபால சங்கைஹி தங்கள் சைன்யத்தைச் சேர்ந்த எல்லா அரசர்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் என்ன உண்டோ எல்லாரோடையும் அஸ்மதீயைஹி யோதமுக்கியைஹி சக எங்கள் கட்சியைச் சேர்ந்த வீரர்களுடன் ஹே வாசுதேவா துவரமானா தம்ஷ்டாகராளானி பயானகானி வெகு வேகமாக அப்படின்னு சக்கிங் இருக்கோ இல்லையோ, இப்போ அந்த தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்யூம் கிளீனர் வச்சுருப்போம், அந்த வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணும், சக் பண்ணும், பயங்கர ஃபோர்ஸாக காற்று உள்ளே இழுக்குமோ இல்லையோ, அப்படி ஃபோர்ஸாக காற்று உள்ளே இழுத்துனா என்ன ஆகும், மொத்தம் இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி துவரமானாக தே விஷந்தி, துவரமானாக தம்ஷ்டாகராணி பயானகானி கோரப்பற்கள், அந்த கோரப்பற்களால் விகாரமாக இருக்குது, பயங்கரமானவனுடைய முகங்களில் தே விஷந்தி அவர்கள் உள்ளே புகுகிறார்கள், பயங்கரமானவருடைய முகங்களினாலே அவர்கள் உள்ளே புகுகிறார்கள். கேச்சித் சூர்ணிதைஹி உத்தமாங்கைஹி தசனாந்தரேஷு விலக்னாக சந்திருஷ்யந்தே. அப்படி உள்ள போனவா நிலை என்ன ஆச்சு தெரியுமா, அந்த பல்லில் போட்டு கடிக்கும்போது அவன் தலையை அந்த கபாலத்தை பெருமாள் கடிக்கிறான், கட்ட 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 கட்டன்னு சத்தம் கேட்குறது, அந்த எலும்பை அந்த மண்டை ஓட்ட பெருமாள் கடிக்கிறான். நேற்று சொன்னேனோ இல்லையோ, அந்த பல்லை இன்ஜெக்ட் போடுற மாதிரி அப்படி போட்டு அந்த ஆக்கர் இறக்குற மாதிரி அந்த பல்லு கோரப்பல்லு உள்ளே இறங்குறது அவன் உடம்பு உள்ள சிகுன்னு அப்படி அந்த ரத்தம் பீச்சு அடிக்கிறது. அவன் நுணாய்க்கிறான் பெருமாள், நுணாய்க்கிறது அர்த்தம் அப்படின்னா அந்த ரத்தத்தை சுவைக்கிறான். எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னாரு. அதெல்லாம் சம்ஹாரத்தினுடைய காரியங்கள், சம்ஹார தசையில் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பார்க்கணும். பூபாரத்தை நீக்குவதுதான் தன்னுடைய அவதார பிரயோஜனம், அதுதான் தன்னுடைய திருவுள்ளம் என்பதை காண்பிப்பதற்காகவே இவ்வளவு கோர ரூபத்தை காண்பிக்கிறான். இவ்வளவு சௌமிய ரூபத்தை விட்டு இவ்வளவு கோர ரூபத்தை காண்பிக்கிறதுக்கு பிரயோஜனம் என்ன? ஆமாம், இந்த பூபாரம் முழுவதுமாக தீர்க்கப்பட வேண்டும். இது இந்திரஜாலம் மாதிரி பொய் இல்லப்பா, உண்மையிலேயே இந்த 18 நாள் யுத்தம் முடிவில் எல்லாம் நிகழ போகிறது. 18 நாளில் இத்தான யோத வீரர்களும் போய் சேர போகலாம். கூட்டம் கூட்டமான அக்ஷௌஹிணி சைன்யங்கள் எல்லாம் உள்ள போகிறது. மிருத்துரியஸ்ய உபசேச்சனம்னு மிருத்து தேவதையை கொண்டு சம்ஹரிக்கக்கூடிய பெருமாள் கடைசியில் அவனையும் சம்ஹரிப்பான். இது ஏதோ மித்து அப்படி மேஜிக் மாதிரி காண்பிக்கிறான், புஷ் டாய் டாய் அப்படின்னு போட்டால் எல்லாம் மேஜிக் மாதிரி போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது அப்படிலாம் கிடையாது. யாவற்றையும் படைத்தல் காத்தல் அழித்தல் இவற்றினுடைய காரணபூதனான பகவான் அர்ஜுனனுக்கு அனுக்கிரகம் செய்து திவ்யமான சக்ஷுஸினால இனி நடக்கக்கூடிய பெரும் விபரீதங்களை பயங்கரங்களை அவன் பிரத்யக்ஷமாக பார்க்கும்படியானது ஒரு அனுகிரகத்தை செய்திருக்கிறான். இது எப்போ நிகழ்ந்தா என்ன, இப்போ நிகழ்ந்தான் அப்புறம் நிகழ்ந்தான். ஆனால் அதுலேயும் சிலது மறைச்சா தான் சரியாக இருக்கும். சஹாஸ்பதியைரப்பி யோதமுக்கியைஹி அப்படின்னா பாண்டவர்களிலும் சிலர் தான். இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்போசிட் டீமில் 10 பேர் அவுட் ஆகிடுறா, இந்த டீமில் 2 விக்கெட் தான் போகிறது, 3 விக்கெட் தான் போகிறது, மீதி 7 விக்கெட்டில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இவா ஜெயிக்கிறான்னா பாண்டவர்களில் சிலர் உண்டு, பாண்டவர்களில் சிலர் மடிகிறார்கள். தனித்தனியாக அவர்கள் அறிவிக்கப்படவில்லை என்பதை பார்க்கணும். துவரமானாகனர், துவரமானாகன்னு அர்த்தம் அவர்கள் பண்ணினதான பாபங்களினால வேகமாக உள்ள போகிறான். துரியோதனாதிகள்லாம் பண்ணியிருக்கிற பாபம் கொஞ்சமாக நஞ்சமா சுவாமி. பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கியாபச்சார சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயத்தில் சாதிப்பார். பகவத அபச்சாரம்னு ஒன்று, பாகவத அபச்சாரம்னு ஒன்று, அசக்கியாபச்சாரம்னு ஒன்று.
அந்த மாதிரி எத்தனையோ உண்டு. இப்படி இது ஒரு பெரிய பயங்கரத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. இந்த ஸ்லோகத்தில் ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று இருக்குது. அமீஹித்வா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, அமீஹித்வா என்பதாக ஒரு பாடம் இருக்குது. ஆனால் அமீ சர்வே என்பதான ஒரு பாட்டம்னு அர்த்தம் டெக்ஸ்ட் எமெண்டேஷன், டெக்ஸ்ட் ரீடிங். அமீ சர்வே என்பதான பாட்டம்தான் சுவாமி ராமானுஜர் பிரதானமாக சொல்லுகிறார். அது தவிர இன்னொரு விஷயம் இங்கே கவனிக்கணும். அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தில் அதற்கு முன்பாக நாராயணாச்சாரியார் என்பதான ஒரு சுவாமி இருந்திருக்கார். ராமானுஜர் காலத்திற்கு முற்பட்டவரோ பிற்பட்டவரோ தெரியல, நாராயணாச்சாரியர் என்பதாக ஒரு சுவாமி இருந்தார். அதே மாதிரி யாதவ பிரகாஷர் நமக்கும் தெரியும். யாதவ பிரகாஷர் என்பது ஒரு மதம், ஒரு மதஸ்தாபகர். அத்வைத்தத்தில் யாதவ பிரகாஷாத்வைத்தம்ன்றது ஒரு மதம். இந்த யாதவ பிரகாஷர், இந்த யாதவ பிரகாஷர் மற்றும் நாராயணாச்சாரியர் இவர்கள் இருவரும் இந்த இடத்துல, அதாவது இப்போ நம்ம 11வது அத்தியாயத்தில் 25, 26 இந்த ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா, இதற்கு நடுவில் சில ஸ்லோகங்களை சேர்த்து எழுதி அதற்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த 25, 26 ஸ்லோகங்களுக்கு பிறகு நாராயணாச்சாரியார் என்பதான ஒரு மகானும் யாதவ பிரகாஷரும் சில ஸ்லோகங்களை இணைத்து அவற்றிற்கு வியாக்கியானமும் செய்திருக்கிறார்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகை என்னும் வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் குறிப்பெடுத்து காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகம்லாம் இருக்கு பார் அப்படின்னு எடுத்திருக்கார். அதாவது தேசிகனுடைய கால பரியந்தம் யாதவ பிரகாஷருடைய வியாக்கியானம் முதலானவைகள் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன என்று தெரிகிறது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கீதைன்னு எடுத்துட்டாலே சரி, கீதையோ ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ எடுத்துட்டோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரீடிங், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ரீடிங் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சகசிராமன்றா ஏதாவது சகசிராமன் நினச்சிக்காதீங்க. சகசிராமத்தில் கூட சங்கர பாட்டம்னு ஒன்று இருக்குது, ராமானுஜ பாட்டம்னு ஒன்று இருக்குது, மத்வ பாட்டம்னு ஒன்று இருக்குது. அந்தந்த சம்பிரதாயத்திற்கு அனுகுணமாக அதில் பாட்டபேதங்கள் இருக்குது. இதெல்லாம் தேவையா சுவாமி? தேவைதான், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சுவாமி தேசிகன் காலத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், அதாவது கிருஷ்ணன் இவ்வளோ ஸ்லோகம் சொன்னான், திருதராஷ்டிரன் இந்த ஸ்லோகம் சொன்னான், சஞ்சயன் இவ்வளோ ஸ்லோகம் சொன்னான், அர்ஜுனன் இவ்வளோ ஸ்லோகம் சொன்னான் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறான். அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடியதான பகவத்கீதை ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கைக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. அது பிராச்சீனமான ஸ்லோகம்தான். தேசிகன் காலத்திலேயே அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கான்னு தெரியறது. பட் தேசிகன் காலத்திலேயே அந்த ஸ்லோகத்தினுடைய எண்ணிக்கை பிரகாரம் ஸ்லோகங்கள் இல்லைன்னு தெரிகிறது. யாதவ பிரகாஷரை தவிர்த்து மதத்திரைய ஆச்சாரியர்கள் யாருமே சில ஸ்லோகங்களை வியாக்கியானம் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால், அதை அவ இடைச்சர்களாக கன்சிடர் பண்ணியிருக்கான்னு தெரிகிறது. இடைச்சர்கள்னு அர்த்தம் நடுவில் சொருகி விட்டுடுவான். நீங்கள் ராமாயண புஸ்தகம் பார்த்தேன்னு சொன்னால் பிரக்ஷிப்த சர்க்கம்னு சில சர்க்கங்கள் போட்டிருப்பான். பிரக்ஷிப்தம்னா இடைச்சர்கள். குறிப்பாக ஒரு இடம், அதாவது இந்த அயோத்தியா காண்டத்தில் சித்திரக்கூட்டத்தில் ராமனும் சீதை இருக்கும் பொழுது காகாசுரனுடைய கதையானது அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் காகாசுரனுடைய கதை எங்கே சொல்லப்படுகிறதுனா சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி ஹனுமானிடத்தில் சொல்லும் பொழுது அந்த காகாசுரனுடைய கதை காண்பிக்கப்படுகிறது. வேறாஸ் இங்கே அந்த கதையை பிரக்ஷிப்தம்னு சொல்லிவிடுறான். பிரக்ஷிப்தம்னு அர்த்தம் இடைச்சர்கள் அப்படின்னு அர்த்தம். பின்னாடி ராமபிரான் ராவண யுத்தத்திற்கு முன்பாக ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்கிறான்னா அது பிரக்ஷிப்தம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரக்ஷிப்தமாக இருந்தாலும் வியாக்கியானம் பண்ணலான்னு கோவிந்தராஜர் முதலான பெரியவர்கள் அதற்கு வியாக்கியானமும் பண்ணி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி பாகவதத்தில் வைஷ்ணவ பாடத்துலேயும் மாத்வ பாடத்துலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய கோரக்பூர் எடிஷன்றதுக்கும் பிராச்சீனமான பாகவத வியாக்கியானத்துக்கும் வித்தியாசங்கள் அநேகங்கள் உண்டு. அது மாதிரி பாடபேதங்கள் நிறைய உண்டு. டெக்ஸ்டமெண்டேஷன் அப்படி சொல்லுவோம். அந்தந்த இடத்துல இது இந்த பாட்டம் சரியாக இருக்கும், அந்த பாடம் சரியாக இருக்கும், இதை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சஹ யஜ்ஞைஹி பிரஜா சிருஷ்டுவாவா சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவான்றதான ஒரு பாட்டபேதம் இருக்குது. சங்கர பகவத் பாதர் சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவான்னு வச்சிருக்கார்.
ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்வஹ யஜ்ஞைஹி பிரஜா சிருஷ்டுவான்னு சொல்கிறாரு. நான் வித்தியாசம் காமிச்சிருக்கேன். நான் இருக்கா 3ஆம் அத்தியாயத்தில் வரைச்ச ஒரு இதெல்லாம். ஆனால் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே தாத்பரிய சந்திரிகையில் சுவாமி தேசிகன் எழுதும் பொழுது இதுக்கெல்லாம் யார் சமாதானம் சொல்ல முடியும்? பெருமாளுக்கு தெரியும், வியாசருக்கு தெரியும். அதனால் இது என்னவோ தெரியல, பெரியவா வியாக்கியானம் பண்ணல, அதனால் நாமளும் அதை விட்டுட்டோம் என்று அந்த பிரக்ஷிப்தத்தை காண்பித்திருக்கிறார்கள். இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிஷனலாக சொல்லணுன்றதுக்கு சொல்லப்பட்டது. அமீ சர்வே திருதராஷ்டிரஸ்ய புத்திராः சர்வைः சகைவாவனி பாலசங்கைः பீஷ்மோ துரோணः சூதபுத்திரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயைரபி யோதமுख्यैः வக்த்ராணி தே त्वरमाणा विशन्ति दंष्ट्राकराळानि भयानकानि केचिद् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैः उत्तमाङ्गैः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அமீ சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராः அமீ சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராः சர்வே சஹைவாவனிபாலசங்கைः சர்வே சஹைவாவனிபாலசங்கைः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். अमी चत्वान् धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು, ಮೀನು
ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।